நம்ம ஒரு தொழிலை பழகிட்ட முடியல தொழிலை நம்ம மட்டும் செய்யணும், அதில் நம்ம மட்டும் முன்னேறணும், நம்மளோட லைஃப் மட்டும் பார்க்கணும் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மள ஒரு 4 பேருக்கு அவங்கள முன்னேறித்து போகணும்னு நினைக்கிறது தான் நல்ல விஷயம். அது இப்போ நம்மளை முன்னேறித்து அவரோட சேர்த்து அவங்களையும் முன்னேற்றுறது என்று சொல்கிறது எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் உங்களை பாராட்ட வேண்டி இருக்கேன். சொன்னா என்ன நம்பித்தான் நிறைய கஸ்டமர் வர போறாங்க, அவங்கள நம்பி வர மாட்டாங்க. அப்ப என்ன நம்பி பயம் இல்லாம வாங்க, சந்தோஷமா போங்க. வணக்கம், நான் கொள்ளிங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு புதிய ஒரு அப்டேட்டுக்காக தான் உங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் நான் பழமையாக செய்கிற வீடியோ இல்லாமல் ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால் கேஜே கேக்ஸ் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பெயர்னு நினைக்கிறேன். கேஜே கேக்ஸை போல் இன்னொரு ஷாப் தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அது புதிய ஒரு திறப்பு விழா நடக்க போகுது. அதுக்காக தான் உங்களோட முன்னுக்கு அதை அறிமுகப்படுத்துக்கிறோம். நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேஜே கேக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த ஷாப்புக்கும் எல்லாரும் கொடுக்கணும்னே, அதுக்காக தான் நாங்கள் எல்லாருக்கும் இதை அறிவிக்கணும் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஷாப் தான் இது. அனுபவம் மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமரை வச்சுக்கிற ஒரு ஆள் தான் எங்களோட தங்கச்சி. அவள் ஸ்டார்ட் பண்ணது அவரோட லைஃபு அந்த டெய்லரிங்லானே. அவங்க சொன்னதான் அது அழகா இருக்கும். டெய்லரிங் என்னன்னு சொன்னா, இந்த முதலா நான் கைத்தொழில் பழகுனது டெய்லரிங் தான். டெய்லரிங் பழகுனது 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 2015ல இருந்து என்னுடைய கஸ்டமர் வர தொடங்கிட்டாங்க. நான் நிறைய கஸ்டமருக்கு தைக்க தொடங்கிட்டேன். அந்த அந்த வருவாயில வச்சு தான் நான் கேக் கோர்ஸ் பழகுனேன். நான் கேக் கோர்ஸை பழகுனோடனே அப்போ திடீரெண்டு நான் வேறு கடையில் போய் வேறு சாமான்கள் நான் வாங்கக்குள்ள நினைச்சேன்னா அந்த கடை அங்கே நம்மளை களுவாஞ்சியில் போடணும்னு நினச்சி நான் கேக் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டேன். கேக் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணால் இந்த தையல் வேலை வந்து எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிட்டு. அப்போ தைக்கிற கஷ்டமாக போயிட்டு எனக்கு. அப்போ என்ன செய்யலாம்னு யோசி போட்டு தான் பிறகு நான் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து தையல் கிளாஸை கொடுத்துருந்தேன். நான் அந்த பிள்ளைகளை வச்சு தான் நான் நியூ பிரான்ச்சாக வந்து கேஜே கேக் இல்லாமல் கேஜே டெய்லரிங் ஷாப்பை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அதான் என்னன்னா இப்போ எப்படியும் ஒரு முன்னுக்கு நம்ம பழகின கைத்தொழில விடப்படாது. இப்போ நமக்கு ஒரு தொழில ஆரம்பிச்சே அந்த டெய்லரிங்லானே, அதுக்காக தான் அதை ஒரு கடையை ஓப்பன் பண்ணணும். அதை தாண்டி என்ன சொன்னால் இப்போ இவங்ககிட்ட தைக்கிறவங்க நிறைய பேர் இவங்களை பிடிச்சவங்க இருக்காங்க. பிடிச்சவங்கன்னு சொன்னால் அவங்க தைக்கிற அந்த ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட் தானே எல்லாருமே சொல்கிறாங்க, கட்டாயம் நீங்கள் ஒரு கடையை தரங்கக்கா எங்களுக்கு செஞ்சாங்க. இப்போ கேக் செய்ய போகக்குள்ள அந்த கடையிலேருந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இப்போ சொன்னால் கேக் கடைக்கு போய் காலையில் போயிட்டு அப்புறம் இதை வந்து இதை தான் வருவாகும். இப்போ அங்கேருந்து வந்து ஆர்டர் எடுத்து தைச்சி கொடுக்குறதுலாம் கஷ்டம். சொல்ல போனால் நியூ இயர் கூட தைச்சி கொடுக்கல அங்கே கேக் கடை ரன் பண்ணக்குள்ளேன்னு. அப்போ தனியாக அதுக்குன்ற ஒரு கடையை ஓப்பன் பண்ணால் அப்போ என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையும் கூட நம்ம ஒரு மேற்பார்வையாளராக இருந்த கூட அந்த கடையை கொண்டு ரன் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் இந்த கடையை ஓப்பன் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் உண்டு, நிறைய பேர் கேட்காங்க கஸ்டமர் எல்லாரும், நீங்க வைக்க மாட்டீங்களா பிள்ளைகளை வைக்க போறாங்க அப்படின்னு எனக்கு கஷ்டம் சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. எந்த ஸ்டூடெண்ட் தான் என்னட்ட படித்த ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். என்ன சொன்னா என்னென்ன சின்ன சின்ன பிள்ளையோ அதை நான் பார்த்து நானே திருத்தி கொள்ள சொல்லுவேன். ஏன்னு சொன்னா என்ன நம்பித்தான் நிறைய கஸ்டமர் வர போறாங்க, அவங்கள நம்பி வர மாட்டாங்க. அப்ப என்ன நம்பி பயம் இல்லாம வாங்க, சந்தோஷமா போங்க. சரி, அப்ப என்னன்னு சொன்னா இப்ப எங்கட ஊர்ல இந்த கடை ஓப்பன் பண்ண போறோம். சொல்ல போனா இப்போ கேஜே கேக்ஸ் என்ற கடை ஓப்பன் பண்ணுறது எங்கட ஊர்ல நாங்கள் ஓப்பன் பண்ண இருந்தாங்க. அதுக்கு சில தடைகள் இப்போ எங்கட ஊர்லேயும் இருந்து நிறைய தடைகள் வந்ததுக்கு அந்த கேக் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கடை எங்கட ஊரில் ஓப்பன் பண்ணலாம் போயிட்டு. அப்போ இந்த சொல்கிறேன் டெய்லரிங் ஷாப் நம்ம எங்கட ஊரில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கோம். இப்ப இதை கொண்டு நான் களுவாஞ்சில ஓபன் பண்ணிருக்கலாம். என்னண்டா எனக்கு வந்து பழுவாமத்துலதான் என்னுடைய கஸ்டமர் கூட வெளியில இருந்து வாரவங்க தான். களுவாஞ்சிக்குடி, கழுதாவடை, அது திக்கோட, தும்பங்கணி, இப்படி ஒவ்வொரு ஏரியாவில இருந்து வார இந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கேன். இதுக்கு பிறகு இன்னொன்று பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சா கேக் ஷாப் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும், டெய்லரிங்கும் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவேன். சப்போர்ட் நீங்க தான் தரணும். அப்போ அடுத்த இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் எங்களோட மெயின் பழுகாம திருப்பழுகாம மெயின் வீதிலாம் இருக்குது. மணிக்கூட்டு கோவரத்துக்கு பக்கத்தில் மணிக்கூட்டு பக்கம். சில பேருக்கு வந்து பழுகாம அங்க இருக்கிறது கூட சில பேருக்கு தெரியும். பழுகாம அங்கே இருக்கிறது பழுகாம சில பேருக்கு தெரியாது. சொல்லுங்க. அதை பழுகாம அங்க இருக்கிறது தெரியாம இருக்கு. ஆனால் பழுகாம ஃபேமஸ் ஆன ஊர். எங்கட களுவாஞ்சிக்குடியில் இருக்கிற அந்த கடையிலேருந்து நீங்கள் வரணும்னு சொன்னால் இப்போ அந்த கடையிலேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் களுவாஞ்சிலேருந்து வரக்குள்ள பற்றுப்பாலம் தாண்டி வரக்குள்ள பெரிய கோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பத்ரகாளி அம்மன் கோவில். அதெல்லாம் தாண்டி வருவீங்க. வரக்குள்ள அப்படியே எங்கட பழுகாமத்தில் இருக்கிற என்எஸ்பி பேங்க் தாண்டி வரக்குள்ள எங்கட கடை வரும். அப்போ எங்கட கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பேங்க்னு சொன்னால் பீப்புள்ஸ் பேங்க். கஷ்டமண்டி இல்லை, லொகேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு கபோட்டை பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்குண்டு. கேஜே டெய்லரிங் ஷாப் கேஜே டெய்லரிங் ஷாப், பிரதான வீதி பழுகாமம். நான் சொன்ன மணிக்கூட கோபுரம் வந்தா இருக்கு பாருங்க, அந்த மணிக்கூட கோபுரம். இந்த பக்கம் அடுத்தது என்எஸ்பி. சரி, எல்லாம் ரெடி ஆகிட்டேனே.
என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன தைய மெஷின் இன்னும் இறக்கல நான். இப்போதைக்கு 2 மெஷின் இறக்கிருக்கேன். அப்புறம் எங்கட மெஷின் 2 இறக்கணும். அப்புறம் சுடன்ல 2 மெஷினையும் தான் நம்ம போட்டு தான் வைக்க போறோம். அப்ப இது புது மிஷின். இது புது மெஷின். 2 மெஷினும் புதுசுதான். மொத்தமா 6 மெஷின் நான் போட போறேன். என்னன்னு சொன்னா நிறைய பேர் கஸ்டமர் வந்து உடுப்பை கொண்டு கொடுத்தோன்னே 1 மந்த் நேரம் 3 மாதம் ஆகும். அந்த இது வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் ஒரு மேக்சிமம் 3 நாளையால கொடுக்கக்கூடிய மாதிரி தைக்கணுன்றதுக்காக நான் இந்த டெய்லரிங் ஷாப்பை நிறைய பேரை போட்டிருக்கேன். எனக்கு இந்த ஒரு ஆளை போட்டிருக்கலாம், 2 பேரை போட்டிருக்கலாம், டக்குன்னு கொடுக்கக்கூடிய மாதிரி தைக்கலாம். நம்ம நிறைய பேர் இருந்தால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க வேலை செய்வாங்க. நிறைய பேர் எல்லாரோட சப்போர்ட்டோட கடை வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாளையால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை உடனே உங்களுக்கு வேணுமென்றாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க தைச்சு தருவாங்க. வேலை நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்றைக்கும் நாங்கள் வரக்குள்ளே கூட உள்ள வேலை செஞ்சாங்க, எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சாங்க, வேலை நடந்தது. இன்னும் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. எப்படி இரவுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு பண்ணீங்க வேலையெல்லாம். இப்போ எங்களோட கடைக்கான ஓப்பனிங்க்கு நாங்கள் சின்ன ஒரு இன்விடேஷன் ஒன்று அடிச்சுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பனிங் கிரேண்ட் ஓப்பனிங் இருக்கு. இன்வைட்டிங் கேஜே டெய்லரிங் ஷாப் 8ஆம் தேதி 2026 ஜனவரி ஓப்பனிங். நல்லா அழகாக இருக்குண்ணே பார்க்குறதுக்கு. பாருங்க, 1ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ண இருந்தது. சிச்சுவேஷனாலே 8ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண வேண்டியிருந்த கடை 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கண்ணே. என்னன்னா இப்போ தங்கச்சியில் நிறைய நாள் கனவுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு தொழில் முயற்சியில் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு முதல் தொழில் விட இந்த டெய்லரிங் தொழில் தான். அப்போ இதுதான் இப்போ ஒரு சோப்பாக மாறி இருக்குன்னு. என்னென்னா டெய்லரிங் வந்து கஷ்டம் இல்லை. என்ன பொறுத்தவரை நிறைய பேர் கஷ்டம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கஷ்டம் இல்லை. எனக்கு பிடிச்ச தொழில் தையல் தான். நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த கேக் கடை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கேன். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த பிரான்ச் சொன்னக்குள்ள கேக் கடை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஏன் அதை ஓப்பன் பண்ணலன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த கடை வந்து ஒழுங்கான வேலைப்பாடுன்னு நடக்கலை. இன்னும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டாக பண்ணுவோம். அதுக்கு ஒரு வீடியோ வரும். பெரிய கடையாக நாங்கள் மாற்றணும். அதே இடத்துல அதை மாற்றினதுக்கு பிறகு தான் இன்னொரு பிரான்ச்சாக கேக் ஷாப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். இது என்னன்னு சொன்னால் எனக்கு கை கொடுத்தது இதுன்றபடியாக இந்த தொழிலை நம்ம மறக்கக்கூடாது. இந்த தொழிலை வந்து நான் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் நான் கட்டாயம் இந்த கடை ஓப்பன் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து என்னன்னா இப்போ நான் அது திறந்துட்டாலே நான் உடுப்பு தைக்கிறதே விட்டுட்டேன். இப்போ எனக்கு எங்கே ஃபங்க்ஷன் சொன்னால் அம்மாவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் சொன்னால் அன்றைக்கு போகிறதுக்கு முதல் நல்லா தைச்சி கொடுத்துருவேன். இப்போ இதுக்கு அந்த ஓப்பனிங் ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்றதுக்காக வேண்டி அதுக்கு தான் நான் மெஷினை வச்சுருக்கேன். இன்றைக்கு எப்படியாவது தைக்கணும், இல்லையோ நாளைக்கு தைச்சுட்டான் மெஷின் எடுப்பேன். அப்போ அதுக்காக வேண்டிதான் நம்மளோட கஸ்டமரை விடக்கூடாது. எனக்கு வந்து தச்சு கொடுத்தோடனே அவங்க போட்டோடனே பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி அடைவாங்க. போட்டோடனே நீட்டாக இருக்கி கடையில் எடுக்கிறதை விட இது வடிவாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் கடையில் எடுத்த உடுப்பையும் கொண்டு காட்டி தச்சிருக்காங்க. அப்போ அதே விடப்படா நம்ம அந்த தொழிலால நான் இன்னொரு தொழில நான் எடுத்தன்றதுக்காக வேண்டி நான் இதை மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கட்டாயத்தை கடை ஓப்பன் பண்ணுறது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நன்றி மறக்கக்கூடாதுன்றதை தாண்டி நம்மளோட கஸ்டமர் அவங்களோட ஒரு ஆர்வம் இருக்குது தானே. இப்போ அதை பிடிச்சு போய் கடைசி வரைக்கும் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய பேர். உடுப்பு தைக்கிற ஸ்டைலோ சரி என்னோ சரி. அப்போ அவங்களோட அவங்களே மாற்றப்படா கடைசி வரைக்கும். அவங்க கடைசி வரைக்கும் கட்டாயம் அந்த என்னுடைய கஸ்டமர் வருவாங்க. வந்தா கட்டாயம் அவங்கள கதைக்க சொல்லுவேன், அவங்களே சொல்லுவாங்க. கடை ஓப்பனிங் நீங்க பேசலாம் அவங்களோட. கட்டாயம் பேசலாம். என்னன்னா நிறைய பேர் பொய்ய சொல்லலாம். 2 கஸ்டமர் நல்லா வருவாங்க, 2 கஸ்டமர் வருவாங்க. நான் கரெக்டா போய் சொல்ல மாட்டேன். ஓப்பனிங் கடைக்கு நாங்க பேச வைக்க வாங்கல. கட்டாயம் அதை பிளான் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் கதைக்க மாட்டில்லை. ஏதாத்தமா நான் எங்கே இருந்தாலும் அண்ணா எப்படியோ கதைக்க வைப்பார். அது கட்டாயம் சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. எனக்கு தெரியாது, நான் வெளியில இருந்தேன் உண்மையாவே. இவர் தொழில் துறை பெஸ்ட்டாக தொடங்க ஒரு ஆர்வத்தில் ஓடாவி கோர்ஸுக்கு போறேன்னு. மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கோயில் ஊர்வலம் வந்தது. ஒரு ஊர்வலம் வரக்குள்ள அப்ப அதோட சேர்த்து ஸ்பீக்கர்ல அலௌன்ஸ் பண்ணுங்க. அப்பப்பா ஒரு ஆள் தான், ஒரு சொந்தக்கார ஆள் தான். அவர் அலௌன்ஸ் பண்ணது என்னன்னு சொன்னா அப்படி கைத்தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க, கோர்ஸ் ஒன்று செய்ய போறாங்க. காசு கொடுத்து அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபா படி காசு கொடுப்பாங்க. மற்றது கம்ப்யூட்டர் கிளாஸ் நடக்கும், இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். இப்படியெல்லாம் சொல்லி தான் நாங்கள் இந்த கோர்ஸுக்கு போவோம்னு சொல்லி நாங்கள் மீட்டிங் கொண்டு அட்டென்ட் பண்ணேன். நாங்கள் அதுவும் இங்கே தான் பழுவாமத்தில் அங்கே அட்டென்ட் பண்ணோடனே நாங்கள் ஓகே தையல் இருந்து பிளம்பிங் இருந்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து ஓடாவியும் இருந்து எல்லாம் வந்தது. அப்புறம் கம்ப்யூட்டர் ஐடியும் வந்தது. அப்போ அதோட வரக்க இவ்வளவுக்கு தான் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருந்தேன் நாங்கள் எல்லாத்துக்கும்.
அப்போ போட்டோன்னே எல்லாத்துக்கும் இல்லை நான் என்னத்துக்கு போகணுமோ அதுக்கு போடணும்னு சொல்லி நாங்கள் மீட்டிங் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் இவங்க ஃபார்ம் போட்டிருக்காங்க, என்னோட வந்த கொஞ்சம் பேர் சேர்ந்து ஃபார்ம் போட்டுட்டாங்க. ஃபார்ம் போட்டால் அங்கே வந்து சொன்னாங்க டெய்லருக்கு வந்து டீச்சர் கிடைக்கல, அடுத்த முறைக்கு தான் தையல் கிளாஸ் நடக்கும், இப்போ மற்ற கோர்ஸுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி பெண்கள் தான் நிறைய பேர் வந்து கோர்ஸ் செஞ்சவங்க. அப்போ நான் என்னோட வந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சுக்காங்க, எந்த டீம் அவ்வளோ பேரும் ஓடாவி கோர்ஸ் மட்டும்தான் ஆக்கள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபார்மை நிரப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் கட்டாயம் இன்னும் அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஃபார்மை கொடுத்தாச்சு. அப்போ எந்த பேரை கொடுத்தோன்னே எனக்கு தெரியாது, அந்த பிள்ளைகள் ஒருத்தர் சொல்லலை நான் ஓடாவிக்கு தான் கொடுத்துருக்கேனுண்டு. அப்போ இன்னொரு நாள் ஐசியூ எடுத்துட்டு வாங்கணுன்னே அங்கே போனோடனே இப்போ தையலுக்கு தச்சுக்கு தான் கொடுத்துருக்கேன்டா தையல் லூசு தையல் இல்லை, அது வந்து தச்சண்டா ஓடாவி, அது தமிழ்ல போட்டிருந்தவங்க தச்சு உண்டு. அப்படி அது தெரியாம தான் தச்சுக்கு அந்த போட்டுட்டாங்க. அப்ப நான் நான் சொன்னேன் நான் இல்லை நான் வரமாட்டேன் பிள்ளைகள்கிட்ட சொல்ல, இல்லை சும்மா இருந்து என்ன செய்ய போறா வா வாண்டு என்ன விடலைன்றதுக்காக வந்து நான் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா நான் போப்புறேன் இப்படி காசு தரப்புறாங்க நமக்கு என்ன போய் செய்வோம்ண்டு. அப்ப அவர் என்னன்னு சொன்னா ஒரு அக்கா ஒரு வெள்ளைக்கார அக்கா நினைக்கணும், அவ காட்டியிருந்தவர் அவர் ஓடாவி கோர்ஸ் செஞ்சு அவ எப்படி இருக்காவன்னு சொல்லி காட்டோன்னே எனக்கு அது ஓகே நம்மளை என்ன எப்படி கொஞ்சம் நேரம் வாழறது தெரியட்டு தான் நாங்கள் போய் பழகுனாங்க. இப்போ அதுக்கு போனா தான் நம்ம மற்றாக்களோட அந்த அறிமுகமாயிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ அவர் சொன்னவர் இந்த தையல் கோர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணி அதே நான் அதே செய்தவரோண்டு முதல் வந்து கோர்ஸ் செஞ்சா வந்து அதுக்குரிய சாமான எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி எல்லாம் இல்லை, முதல் வந்து தையம் பழகுனா தைய மிஷின் கொடுப்பாங்க. ஏன் நாங்கள் இதை சொல்லணும்னு சொன்னால் இப்போ எப்படி இந்த ஆர்வம் வந்ததுன்றதுக்காக தான் இதை சொன்னாங்க, அந்த எப்படி எங்கிருந்து வந்ததுன்றது ஆரம்பம் பண்றது தான் நான் இப்போ இதில் சொல்றேன். அடுத்தது அந்த ஓடாவிய பழைய முடிய எனக்குரிய இந்த சாமான எல்லாம் தந்தாங்க. அது எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அவங்களோட நான் அறிமுகமானதால அவங்க மூலமா இன்னொரு தையல் கிளாஸ் தையல் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி நான் திரும்ப ஒரு தையல் கோர்ஸ் ஆரம்பிச்சு பழகி இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கோன்னே தாண்டி இப்போ சரி இதுக்குள்ள போவோம் நம்ம கடை விஷயத்துக்குள்ள போவோம். என்ன இந்த கடையில என்னென்ன தச்சு கொடுப்பீங்க நீங்க, இப்போ எத்தனை பேர் வேலைக்கு எடுத்தீங்க, இதுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லுங்க. என்னென்ன தையலுக்கு வந்து நாங்க 7 பேர் மொத்தமா 7 பேர் வேலை செய்ய போறாங்க. இன்னும் மாக்கள் நாங்க எடுப்போம், ஆனா அது கொஞ்சம் போக தான் நாங்கள் அதை சொல்லுவோம். 6 பேர் எடுத்திருக்கோம். என்னென்ன தைக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், எந்த கஸ்டமருக்கு நான் எல்லாமே தைக்கிறது தான். கேர்ள்ஸுக்கு எல்லா உடுப்பும் தைக்கக்கூடிய இடம் தான் இது. ஆரி ப்ளவுஸாக இருக்கட்டும், ஃப்ராக்காக இருக்கட்டும், ஏலையன் சட்டையாக இருக்கட்டும், சோட்டியாக இருக்கட்டும். ஆரி ஒர்க் வந்து போட்டு கொண்டு தந்தாலும் நாங்கள் தச்சு கொடுப்போம். ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை நாங்கள் தச்சு கொடுப்போம். ஆரி ஒர்க் போடக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணது பிறகு நாங்கள் கட்டாயம் அப்டேட் பண்ணுவோம். கட்டாயம் அதையும் நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். அப்போ குழந்தை பிள்ளைகளுக்கான எல்லாமே தைப்பீங்களா? சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருக்கும் தான் தைக்கக்கூடியது தான். ஃப்ராக்லேருந்து சாரி ப்ளவுஸ்லேருந்து பார்ட்டி ஃப்ராக்லேருந்து எல்லாம் தைக்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க இப்போ கடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம், இந்த ஆர்டரெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் அதை தாண்டி வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு எப்படியான வசதிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? எப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பர் நான் ஒரு அதில் மென்ஷன் பண்ணி விடுவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களுக்கு தைச்சு தரணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தைச்சு தருவோம். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி இப்படி உடுப்பில் இந்த துணியில் நீங்கள் தைச்சு தரணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற துணியெல்லாம் தேடி உங்களுக்கு அந்த துணியையும் ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் அதே போல் டிசைனை மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் தைச்சு உங்களுக்கு பொரியல்லாம் அனுப்புவோம். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தாண்டி இப்போ நம்ம நாடு வெளிநாடு போனவங்களும் கூட நம்ம நாட்டு ஸ்டைலில் துணிகள் உடுப்பு தைக்க எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கான வசதிகள் எப்படி எப்படி ஒரே தீர்வு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் வாட்ஸ்அப் வெளிநாட்டில் இருக்கிறாங்களும் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ண தெரியும். வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பேசிக்கொள்வேன். உங்களுக்கு தேவை உங்களுக்கு துணி நீங்க எடுத்து அனுப்ப போறீங்களோ இல்லை உங்களோட ரிலேட்டிவா தருவீங்கன்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தச்சு கொடுப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் டிசைன் அனுப்பிட்டு இந்த மெட்டீரியலில் வாங்கி எனக்கு தச்சுட்டாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மெட்டீரியல் எடுத்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தச்சு தருவோம். அப்போ என்ன நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் இந்த கடை எங்களோட ஷாப்பை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணுவோம் எல்லாத்தையும் அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்களோட டிசைனை நீங்கள் அனுப்பினாலும் அதுக்கேற்ற மாதிரி தச்சு தருவாங்கன்னு அப்படி தச்சு தருவாங்க. அப்போ வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். காலப்போக்கில் எல்லா வசதிகளையும் செய்யக்கூடிய வருமானம் நினைக்கிறேன்.
இப்போ தற்போதைக்கு என்ன சொன்னால் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணால் அவங்களுக்கான அந்த என்ன சொல்கிற ஆடைகளை துரிதமான முறையில் இலகுவான முறையில் வேகமாகவும் தச்சு கொடுக்கலாம் என்ன. உதாரணத்துக்கு நம்ம பகுதிகளில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஆர்டரையும் நீங்கள் எடுப்பேன். அதை தாண்டி இப்போ இதை தாண்டி வெளி மாவட்டங்களில் இருக்கிற ஆர்டர் தான் இருக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கிற ஆர்டர் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த வார ஆர்டர்களுக்கான என்ன சொல்கிறேன் நேரங்கள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குமா நேரங்கள் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு அவங்க தார உடுப்பு பொறுத்து தான். நம்ம ஒரு 3 உடுப்பு தாராங்கன்னு சொன்னா மேக்சிமம் 2 நாளையில கேட்காங்கன்னா கொடுக்கலாம். 3 உடுப்புன்னு சொன்னா 2 நாள் இப்போ அதாவது வெளியில இருக்கிறார்கள். இப்போ 3 நாளையில வேணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி 3 உடுப்பு கொடுக்கலாம். ஒரு கடைசியோட 10-20 அனுப்பக்குள்ள அது கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிழமையால கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது என்ன சொன்னால் இப்போ எனக்கு நான் பார்த்ததில் இப்போ இவ மட்டும் வேலை இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு ஒரு 5-6 பேருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு தொழிலை பழகிட்ட முடியல அது தொழிலை நம்ம மட்டும் செய்யணும், அதில் நம்ம மட்டும் முன்னேறணும், நம்மளோட லைஃப் மட்டும் பார்க்கணும் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மள ஒரு 4 பேருக்கு அவங்கள முன்னேறித்து போகணும்னு நினைக்கிறதா உண்மையாகவே எல்லாரும் நல்ல விஷயம். அது இப்போ நம்மளும் முன்னேறித்து அவட சேர்த்து அவங்களையும் முன்னேற்றுறது என்று சொல்கிறது எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் உங்களை பாராட்ட வேண்டி இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். அப்போ உங்களோட கடை என்ன மென்மேலும் வளரணும், நிறைய என்ன சொல்கிறேன் என்னது நல்ல நிலைக்கு போகணும்னு சொல்லி எங்களோட இந்த யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொடுத்தாங்க. வேற நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிட்டோம். அப்போ இனி பேசுவோம். ஓப்பனிங்லாம் நிறைய இன்னும் கடை நாங்கள் ஓப்பன் பண்ணுறாண்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம். 8ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எங்களோட கடை 8ஆம் தேதி எத்தனை மணிக்கு 12 மணிக்கா 11லேருந்து 12 மணி மட்டும் டைம் தந்திக்காங்க. நாங்கள் 11லேருந்து 11 வரைக்குள்ள நாங்கள் ஓப்பனிங் பண்ண போகிறோம். அப்போ எல்லாரும் வாங்க, பார்க்குறவங்க எல்லாரும் கட்டாயம் கடைக்கு வாங்க, வந்து எங்களோட இந்த ஓப்பனிங்கில் கலந்து கொள்ளுங்க. இப்போ கேஜே கேக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த சப்போர்ட் பண்ண எல்லாருமே டெய்லரிங் ஷாப்புக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிட்டோம் உங்களோட. 8ஆம் தேதி ஓப்பனிங்லாம் இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அவங்களோட கஸ்டமரோடையும் பேசுவோம், அவங்களோட பேசக்கூடிய கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குற மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோவை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வீடியோ ஒன்று சொல்லிக்கொண்டு இத்துடன் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் லிங்கா. பாய்.